மட்டும் ஏன் ஹர்ட் ஆகுது, நீ மட்டும் ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க, நான் சும்மா ஃபன்னாக தானே சொன்னேன், நீ அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இதுதான் இப்போ ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ். ஒரு விஷயத்தை நம்ம ஆங்கிள் இருந்து மட்டுமே பார்க்குறது. நமக்கு ஹர்ட் ஆகலைன்னா அவங்களுக்கும் ஹர்ட் ஆகாது. நம்ம ஃபன்னாக எடுத்துக்கிற ஒரு விஷயத்த அவங்களும் ஃபன்னாக தான் எடுத்துக்கணும்னு யோசிக்கிறது. அந்த மைண்ட் செட்டே ஆக்சுவலி ஹெல்தி இல்லைங்க. சென்சிட்டிவிட்டி லெவல் டிஃபர்ஸ் வித் பீப்புள். அவங்க லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, கோத்ரூ பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கல. ஸோ அவங்கள இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிற ரைட்ஸ் நமக்கு இல்லை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுற ஏதோ ஒரு விஷயமோ இல்லை பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தையோ இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே டிஃபெண்ட் பண்ணாமல் அந்த ஆக்ஷனுக்கு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பட் இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுறது என்ன அப்படின்னா, அதை சார்ட் அவுட் பண்ணணுங்கிற அந்த டைமில் கூட நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஹர்ட் ஆவன்னு நினைக்கலன்னு நமக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் அவங்க மேலே ஒரு ப்ளேமோடவே தான் பேசுவோம். அது அவங்கள இன்னும் ஹர்ட் தான் பண்ணும். இதை எப்படி ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பற்றி பேசாமல் நம்மளோட ஆக்ஷன்ஸ் பற்றி மட்டுமே பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினச்சி எதுவும் பண்ணலை, அது உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கு, சாரி, எனக்கு புரியுது, இனிமேல் இது போல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஹார்ட்ஃபெல்ட் அப்பாலஜி அண்ட் சின்ன சேஞ்ச் இன் யோர் பிஹேவியர்.